வெல்கம் பேக் டு ஜூபிட்டர் அகாடமி சேனல். ஸோ ஜனவரி 14 அன்னைக்கு என்டிஏ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங் ஆதார் டீடைல்ஸ். ஸோ அப்டேட்டிங் ஆதார் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அது எதுக்கு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீட் 2025 எக்ஸாம் வந்து ஆதார் பேஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸாக தான் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட 10th சர்டிஃபிகேட்ல என்ன டீடைல்ஸ் இருக்கோ, அதாவது கேண்டிடேட்டோட நேம், இனிஷியல் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம் என்ன மென்ஷன் இருக்கோ அதே தான் ஆதார் கார்டில் சேமா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக நடக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த ரிலீஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ தட் ஏதாச்சும் கரெக்ஷன் எது இருந்துச்சுன்னா ஆதார்ல வந்து நீங்க இப்பயே வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் என்ன நோட்டிஃபிகேஷன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அபார் ஐடி. ஸோ இந்த அபார் ஐடினா என்ன, இது எப்படி கிரியேட் பண்ணணும், இது எங்க கிரியேட் பண்ணணும், இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ வாட் இஸ் அபார் ஐடி? அபார் ஐடி மீன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அக்கவுண்ட் அகாடமிக் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இந்த அபார் ஐடி வந்து உங்களுக்கு யார் யாருக்கு வந்து கிரியேட் பண்ணணும், எதுக்காக கிரியேட் பண்ணணும் அண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் இந்த அபார் ஐடி கிரியேட் பண்ணிட்டு உங்கள் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பேரண்ட் கன்சென்ட் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த அபார் ஐடி வந்து உங்களுக்கு வித் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த அபார் ஐடி ஆன்லைனில் கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஜி லாக்கரில் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு டிஜி லாக்கர்ல அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் சைன் அப் மட்டும் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த அபார் ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஜி லாக்கரை வந்து லாகின் பண்றேன். ஸோ டிஜி லாக்கர் இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ல வந்து நீங்க வந்து சைன் இன் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நான் சைன் இன் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து எப்படி வந்து அபார் ஐடி கிரியேட் பண்ணலாம்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்க டிஜி லாக்கர்ல உங்க ஐடி வந்து சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மொபைல் நம்பர் பேஸ் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூசர் நேம், இல்லைன்னா உங்களோட ஆதார் நம்பர். இப்போ என்னோட ஆதார் நம்பர் பேஸ் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு சைன் இன் பண்றேன். ஸோ ஒன்ஸ் உங்களோட ஆதார் நம்பர் வந்து இதுல மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். இது எந்த நம்பர் ஜென்ரேட் ஆகும்னா உங்களோட ஆதார் எந்த நம்பர்ல லிங்க் இருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அது மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த டேஷ்போர்டுக்குள்ள உங்களுக்கு லாகின் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி பின் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அது அகெயின் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஜி லாக்கர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த டிஜி லாக்கர் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ், சர்ச் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த சர்ச் டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் அபார் ஐடி டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அபார் ஐடின்னு இருக்கும். ஸோ இங்கே உங்களோட ஆதார் பேஸ்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். லைக் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா இதில் மென்ஷனாக இருக்கும். அண்ட் ஐடென்டிட்டி வேல்யூ இருக்கும். உங்களோட ஸோ ஐடென்டிட்டி டைப் பண்ணிருக்கும். ஸோ ஐடென்டிட்டி டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டோட ரோல் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதோட அட்மிஷன் இயர், எப்போ நீங்கள் 10th முடிச்சிங்களோ அதோட இயரும் இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஐஎம் ஸ்டூடெண்ட் அட்டன் இருக்கும். உங்கள் ஸ்கூல் இருக்கான்னு பாருங்க. இஃப் சப்போஸ் உங்கள் ஸ்கூல் நேம் வந்து இதில் மென்ஷன் ஆகலைன்னா நன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சர்ச் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த செக்லிஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கெட் டாக்குமெண்ட்னு இருக்கும். உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே வந்துடும். ஸோ ஒன்ஸ் இந்த அபார் ஐடி கிரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் லைக் உங்களோட கார்டு, ஆதார் கார்டு மாதிரி அபார் கார்டு உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அந்த டிஜி லாக்கரில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா லைக் அபார் ஐடிக்கு நீங்கள் அந்த ஆதார் பேஸ் பண்ணி உங்களோட 10th அண்ட் ஸ்கூல் நேம் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அபார் கார்டு வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் 12 டிஜிட்கான அபார் ஐடியும் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த அபார் ஐடி வந்து நம்ம நீட் 2025 அப்ளிகேஷன் அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங் யுவர் ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே வந்து 10th மார்க் பேஸ் பண்ணிட்டு உங்களோட ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்பார் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்பார் ஐடி கிரியேட் பண்ணுறது மஸ்டான்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் சொல்லலை. பட் கிரியேட் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக முடியும். ஸோ இது கிரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு உங்களோட 10th 12th மேலும் நீங்கள் யூஜி படிக்கிற டாக்குமெண்ட்ஸ்லேருந்து பிஜி படிக்கிற டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே டைம் பை டைம் அவங்களே வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான டைம் வந்து உங்களுக்கு வந்து லிமிட்டடாக இருக்கும், கம்மியாக இருக்கும், ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். ஃபார் மோர் நீட் 2025 அப்ளிகேஷன் டீடைல்ஸ்க்காக ஜூபிட்டர் அகாடமி சேனலுக்கு மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.